ஒடிசி அரங்கு அமைப்பது போல திருச்சியில் ஒரு அரங்கு அமைப்பதற்குரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சேலத்திலாம் பார்த்தால் அருமையான கலையரங்குகள் இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட நம்முடைய புஷ்பவன் அவர்கள் கூட பல இடங்களிலே பல பேரை கேட்டுதான் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி பொதுவாக திருச்சியினுடைய வளர்ச்சிக்காக திருச்சியில் இருக்கிற வியாபாரிகள் அல்லது மற்றவர்களுடைய நன்மைக்காக பாடுபடுகிற அந்த அவர்கள் நினைத்தால் ஒரு இடத்திலே தேவை என்றால் அவர்களுக்கு கிடைக்கிற வகையில் அப்படி ஒரு இடம் தயாரிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கிறது. எனவே திருச்சி விராலிமலை வரை இப்போது நிலங்கள் எல்லாம் அந்த பிரதான சாலையிலே இடங்கள் இல்லை, தூவாக்குடி வரை இடங்கள் இல்லை, எல்லா இடங்களும் நிறைவு பெற்று விட்டது. இனி இந்த ஒரு காலத்திலே மதுரையில நமது பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வருகிற போது மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். பெரியார் பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அதற்கு பிறகு மாவட்டத்தினுடைய நீதிமன்றத்தை அங்கு கட்டினார். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்தினுடைய கிளையை நம்முடைய கலைஞர் அவர்கள் கட்டினார்கள். இன்றைக்கு மதுரையினுடைய அந்த உள்ளே இருக்கிற எவ்வளவு ஜனத்தொகை பயன்படுத்துகிறார்களோ அதை விட கூடுதலாக பேருந்து நிலையம் வந்துவிட்டது. பக்கத்திலே நெல்லு மண்டி இருக்கிறது. பக்கத்திலே நிரந்தரமாக நிறுத்தக்கூடிய பேருந்துகள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் நிற்க வேண்டும் என்றால் அதற்கும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலேயே ஒரு 250 ஏக்கரிலே ஏரிகள் இருக்கிறது மதுரையில். இப்போ அது மாதிரி இப்போ பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் அருகிலே நமது கருப்பையா அவர்களுடைய ஊரில் நம்ம அந்த பேருந்து நிலையத்துக்கு பின்னாலே 150 ஏக்கர் அளவிலே பெரிய ஏரி இருக்கிறது. அதையும் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. முன்பக்கம் 100 ஏக்கர் ஏரி இருக்கிறது. அதையும் சீரமைக்க விட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதை ஒட்டி இருக்கிற இடம் கிட்டத்தட்ட நம்ம பிராட்டியூர் ஏரி 120 ஏக்கர் அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டு வேலை ஆரம்பிக்கப்பட போகிறது. கொல்லாங்குளம் ஏரி 100 ஏக்கர் அதுக்காக பணம் ஒதுக்கப்பட்டு அதுவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி நம்முடைய இதில் கள்ளிக்குடி அருகில் இருக்கிற ஏரி 400 ஏக்கர் அதையும் செப்பனிடுவதற்காக அனைத்து பணிகளையும் நடைபெற்று. நான் இதேன்னு சொல்கிறேன் என்று சொன்னால் திருச்சியை சுற்றி இருக்கிற அத்தனை நீர்நிலைகளிலும் மழை காலங்களிலே நீரை தேக்கி வைப்போமானால் நிலத்தடி நீர் பெருகும், நல்ல நீர் கிடைக்கும் என்ற காரணத்தால் கிட்டத்தட்ட 700-800 ஏக்கர் அளவிலே பெரிய ஏரிகளை அமைப்பதற்குரிய பணிகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேணால் இந்த மாணவிகள் இங்கு பாராட்டி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் அவர்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு நல்ல மேற்பட்டு பிடித்து வெளிநாடு சென்று திரும்பி வருகிற போது திருச்சியினுடைய முகம் என்பது மாறுபட்ட முகமாக, எப்படி மதுரை மாறுபட்ட முகமாக இருக்கிறதோ கோவை எப்படி மாறுபட்ட கோவை இன்று காலையிலே கோவையில தான் இருக்கிறேன். நேற்று திருநெல்வேலி மதுரையில் இருந்தே கோவையெல்லாம் கோவை போல இந்த நகரம் வளர வேண்டும் என்று சொன்னால் இன்னும் 50 ஆண்டு காலம் பிடிக்கும். அந்த அளவிற்கு அது எல்லாம் வளர்ச்சி அடைந்த பகுதியாக இருக்கிறது. அதை பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் சொன்னார்கள், எல்லா நகரங்களை விட திருச்சி நகரம் சிறப்பாக இருக்க வேண்டும், திருச்சி மக்கள் நம்மை ஆதரிக்கிற மக்கள் என்று சொல்லிதான் இந்த தொகையை நமக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்கினார்கள். எனவே நிறைய மாநகராட்சி சார்பாக நீங்கள் பார்த்தால் மாடல் ஸ்கூலே மாநகராட்சி சார்பாக இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. பாட்டு பாடி பேர் வாங்கிய புலவர்கள் உண்டு, ஆனால் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குகிறவர்களிடம் நாங்கள் எதையும் அவங்க இன்னைக்கு பேசுறவங்கலாம் பாரு பஸ் ஸ்டாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்ல, இதை தான் என்ன செய்ய அப்பதான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா பாராட்டுன்னு எடுத்துக்காது, நம்ம வேலை கூடுதலா வாங்கறதுக்காக மேல வச்சிருக்காங்கிற எண்ணம் இருக்கு எங்களுக்கு. எனவே நாங்கள் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை பொதுமக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் எங்களிடம் சொல்கிறீர்கள். அந்த பொதுமக்கள் தந்த வாய்ப்பை நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறபடி இந்த திருச்சி நிறைவேற்றும். உங்களுக்கெல்லாம் தெரியும், வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதாவை சேர்ந்தவர் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பார்த்து சொன்னார், சென்னை போல் கோவை இருக்க வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, திருச்சியை போல் கோவை இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்று சொன்னார். முதலமைச்சர் என்னை பார்த்து சிரித்தார். நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த நகரம் இந்த காலத்தில் நம்முடைய தளபதி ஆட்சியிலே சுத்தமாக பராமரிக்கப்படுகிறது. நீங்கள் அதை ஒன்று நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த இடத்தில் சென்றாலும் அது சுத்தமாக இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமான விஷயம். குப்பைகள் இல்லாத நகரமாக உருவாக்கி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உயவண்டாங்க கால்வாய் கூட நாங்கள்லாம் பார்த்த காலத்தில் பொதுமக்கள் குளித்து பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சாக்கடை நீர் கலக்கிறது. இந்த சாக்கடை நீர் கலக்காமல் இருப்பதற்காக அதற்கென்று ஒரு 130 கோடி ரூபாய் செலவிலே அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீரை சுத்தம் செய்து சாக்கடை நீரை கொண்டு சென்று சுத்தம் செய்து மீண்டும் அதை ஆற்றிலே விடுகிற பணிக்காகவும் எஸ்டிபி போன்ற பணிகளும் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே நம்முடைய திருச்சிக்கு 120 MLD என்பது கலைஞர் அவர்கள் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட 4 கூட்டு குடிநீர் திட்டங்கள் இருக்கிறது. 180 MLD என்று சொன்னால் ஒரு MLD 10 லட்சம் லிட்டர் என்ற அளவிலே வழங்கி கொண்டிருக்கிறோம்.
அதை சுத்த நீராக மாற்றுவதற்குரிய நீரை சுத்தம் செய்வதற்குரிய எஸ்டிபி அமைக்கிறது. அதுவும் 100 MLDக்கு மேலாக போது நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் சென்று பார்த்தால் தெரியும். ரேடியோ ஸ்டேஷன் அருகிலே போனால் எங்களுடைய தொகுதி அங்கே இருக்கிற மக்கள் சொல்ல இந்த வாடையிலே நாங்கள் எவ்வளவு நாள் இருக்கிறது என்று அதற்காக திட்டம் தீட்டப்பட்டு குழாய்கள் மூலமாக நீரை அங்கு சென்று அதை சுத்தம் செய்யப்பட்டு மீண்டும் நிலத்தடி நீராக அதை கொண்டு வரக்கூடிய பணியும் திருச்சியிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே எங்களுக்கு புஷ்பவனம் மற்றவர்கள் பாராட்டியது எங்களுக்கு மகிழ்ச்சி. அதைவிட பள்ளி மாணவர்கள் பாராட்டியது அதைவிட மகிழ்ச்சி. அதுவும் அரசு பள்ளியிலே படித்த மாணவி ஆங்கிலத்தில் பேசி எங்களை பாராட்டியது அதுவும் எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் அரசு பள்ளி என்று சொன்னாலே கொஞ்சம் ஒரு மாதிரியாக அரசு தானே அப்படி என்றால் நிலை மாறி அரசா எங்களுக்கு உடனடியாக 7% இடம் கிடைக்கும் என்ற நிலையை மாற்றியிருக்கிற அரசு பள்ளிகள் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே அத்தனை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற மாணவிகள் நீங்கள் இல்லம் செல்ல வேண்டும். அதுல என்ன பாராட்டினதோட திட்டதே அதிகம். 50 வருஷம் பழக்கம். எனவே எல்லாம் நேரம் ஆயிட்டது. நீங்க எல்லாம் மாணவிகள் இங்க இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். புஷ்பவனம் அவர்கள் இங்க இருக்கிற எக்ஸ்னோரா தலைவர் நீலகண்டன் போன்றவர், அண்ணன் ஐயா கோபால்சாமி அவர்களுக்கெல்லாம் நல்லதையும் பாராட்டுகிறீர்கள். இது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் என்று எங்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்கிறீர்கள். இரண்டையும் சமமாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக இந்த திருச்சி முன்னேற உங்களோடு சேர்ந்து நாங்களும் உழைப்போம் என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.